பிரதேசத்துல இருக்கிறோம் தானே. ஒவ்வொரு முறையும் மட்டக்களப்பு வந்து டிசம்பர் பயிற்சி வந்து பாதிக்கப்படுது. இது எப்படி சமாளிக்கப்படுதுன்னா குறைஞ்ச விலைக்கு கொடுக்கக்குள்ள அதை விவசாயிகள் நட்டத்தோட அதை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க வந்து. ஆனா இப்ப டிஎஸ்என் என்ன பிராக்டிக்கலா பார்ப்போம். ஆனா என்னண்டா இது வந்து இந்த போகத்துக்கு பெரிய அளவு முன்னுரிமை இல்லாட்டியும் மார்கழியில வார போகத்துக்கு பாரிய நெருக்கடி. ஒவ்வொரு வருஷமும் இந்த விவசாயிகள் நட்டப்படுறது என்னடா வெள்ளத்தால் அழிகிற அதே நேரம் குறைஞ்ச விலைக்கு கொடுக்கக்கூட இந்த பிரச்சனை வருது. எங்கட ஒட்டுமொத்த மாவட்டத்தில பொருளாதார நாணய சுழற்சி வீதம் நீங்க ஸ்டடி பண்ணீங்கடா. எனக்கு டிஎஸ் காமர்ஸ் இருந்தவர் எக்ஸ்பர்ட், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறையும் எங்கட பொருளாதாரம் அடிபடுதுன்னா மழையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு குறைஞ்ச விலைக்கு போகக்குள்ள விவசாயிகள் இந்த போகத்துல உழைக்கிற காசை அடுத்த போகத்துல நட்டத்துக்கு அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இத ட்ரையரை இது வேற பல பிரதேசங்கள்ல மிக ஒரு பெசிலிட்டிஸோட இருக்குது. இந்த அரசாங்கத்தை அந்த விடயத்துல நாங்க வரவேற்போம். இந்த ட்ரையரை கொண்டு வந்த அந்த விடயத்தை பிரஜா சக்திக்குள்ளையோ எந்த திட்டத்துக்குள்ளாலையோ. ஆனா இது உண்மையா இந்த பிரதேசத்துக்கு போதாது. அதே நேரம் இந்த போகத்தை வச்சு மதிப்பீடு செய்யாதங்க அடுத்த போகத்துல பாதிக்கப்படுறதுதான் மிக முக்கியமான விடயமா இருக்கும். ஆனா அடுத்த போகத்துக்கு நீங்க முன்மொழிவை செய்யக்குள்ள ஒரு நெருக்கடி வரும் என்னன்னா பட்ஜெட்ல அலோகேட் பண்ற விஷயம் எல்லாம் அலோகேட் பண்ணி பட்ஜெட் வந்துடும். அப்ப உங்களோட ப்ரொபோசல் வந்து ஒரு மிக விரைவாக இருக்கணும். வந்து இந்த பிரதேசத்துல ஸ்டடி பண்ணி போகம் பெரும்பெறையும் வெயிட் பண்ணாம எவ்வளவு தேவைப்பாடு இருக்குது. ஆயிரக்கணக்கான மூடைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈரப்பதனோட மிக குறைஞ்ச விலைக்கு வாங்கி விவசாயிகள் நட்டத்தை கொண்டதை தடுக்கிறதுக்குரிய செயல்முறையை நாங்க கொண்டு வரணும் என்றுதான் இந்த விடயமா இருக்குது.